இரும்பு சத்து அதிகம் கொண்ட இந்த கறி சுண்டைக்காய் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுண்டைக்காயில அவ்வளோ இரும்பு சத்து இருக்குங்க. ஒவ்வொரு சுண்டைக்காய்க்கும் அப்படியே கொட்டி கிடக்குன்னு சொல்லலாம் இரும்பு சத்து. டயபிட்டிஸ் உள்ளவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே டிஃப்ரென்ஸ் ஒரு வாரத்திலே காணலாம். நல்லா கழுவி எடுத்துட்டு வெள்ளை துணியிலையோ இல்லை இந்த மாதிரி கவரில் வந்து முடிச்சு போட்டுட்டு நல்லா பரப்பி வச்சுக்கிறணும். இடிகளை வச்சு இடித்தோம்னா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வருங்க. முக்கியமாக அதில் இருக்கிற விதை வந்து நீங்கள் வெளியே ஏற்றிடக்கூடாது. அந்த விதையில தான் சத்தே அவ்வளோ கொட்டி கிடக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு தாங்க போட்டிருக்கேன். நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் பட்டை வத்தை நீங்கள் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் போல் உப்பு நல்லா வணக்கி உடையிலேயே இது வந்து நல்லா வதங்கி வந்துருங்க. அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிறணுங்க. உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பூ போட்டுக்கிறலாம், இல்லாட்டினா வேணாங்க. அப்படியே சுடுசாதத்தில் வந்து பிசைஞ்சு அந்த நெய் விட்டோ இல்லை வந்து நல்லெண்ணெய் விட்டோ சாப்பிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்ச நாள் ஹேர் ஃபால் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் ரீசன்ட் டேஸ் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஹேர் ஃபால் கிடையாது பார்த்துக்கோங்க. ஒரு 1 மந்த்தாக எனக்கு இந்த மாதிரி காய் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி